ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபி நேம் ட்ரான்ஸ்ஃபரை ஆன்லைன் மூலமாக எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ற சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த வெப்சைட் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரும் அதுக்கப்புறம் மெயில் ஐடியும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ கொடுத்தா தான் உங்களுடைய இந்த இபி நேம் ரிலேட்டடான எனி சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு மொபைல் மூலமாக சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு மெயில் ஐடியும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓடிபி உங்களுடைய என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வரும். அதை நீங்கள் அப்புறம் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 டைப் ஆஃப் ரீசன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு சேல் பார்ட்டிஷன் செட்டில்மெண்ட் வித் கன்சர்ன் லெட்டர், டியூ டு சேல் பார்ட்டிஷன் வித்தவுட் கன்சர்ன் லெட்டர், டியூ டு டெத். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே இருக்கிற ஓனர்கிட்ட இருந்து தான் நீங்கள் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க உங்களுடைய பேருக்கு. அப்போ அந்த ஓனர் இருக்கார் அப்படின்னா அவங்களுடைய ஒப்புதலோட அவங்க வந்து இந்தமாரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இவங்களுடைய நேமுக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அந்த ஓனர் சம்பந்தம் இல்லை, ஸோ அவங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் வித்தவுட் கன்சென்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே இருக்கிற ஓனர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வித் கன்சர்ன் ஏற்கனவே இருக்கிற பார்ட்டி அவங்களுடைய நேம்லேருந்து உங்களுடைய நேமுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஒரு சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் 2 அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபார்ம் 2 வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபில் பண்ணி சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க எக்ஸிட்டிங் ஏற்கனவே இருக்கிற ஓனருடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். லாஸ்ட்டில் கீழே மட்டும் 2 லைன் மட்டும் அவங்க வந்து இந்தமாரி இவங்களுடைய நேமுக்கு வந்து நான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்ம் தான் இது. ஸோ மேலே எல்லாமே ஓனருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கீழே மட்டும் யாருடைய பேருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய நேம் மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சரையும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிடணும். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட சிஸ்டமில் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கே கேட்குறாங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபார்ம் 2 வேணும். வித் கன்சர்ன் லெட்டரோடு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபார்ம் 2. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 4 அப்படின்ட்டு இருக்குது. ஃபார்ம் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் யாருடைய நேமுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய அப்ளிகண்ட்டோடைய டீட்டெயில்ஸை இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களே சைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விட்னஸுக்கு யாருன்னா ஒருத்தர் 2 பேர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி சைன் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான். ஸோ இது 2 டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ஃபைல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 3வது பார்த்திங்க அப்படின்னா டியூ டு டேட், அதாவது ஏற்கனவே இருக்கிற ஓனர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்ம் 4 கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்ம் 3யும் ஒன்று இருக்குது. அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் 2த்தையுமே ஃபில் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே ஒரு லெட்டர் வாங்கி ஸோ எங்களுடைய எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சர்ன் பர்சன் வந்து நாங்கள் அந்த 4 பேருமே பார்த்திங்க அப்படின்னா யாருன்னா ஒருத்தருக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸோ எங்கள் எல்லாருக்குமே இவங்களுடைய பேருக்கு வந்து இபி மாற்றத்துக்கு எங்களுக்கு எந்தவித அக்செஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா போதும். ஈஸியாக நீங்கள் அந்த லெட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா மின் இணைப்பு எண், எந்த சர்வீஸுக்கு வந்து நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த மின் இணைப்பு எண்ணை என்ட்ரு பண்ணிவிட்டு என்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே அதில் வந்து ஏற்கனவே யார் ஓனரோ அவங்களுடைய நேமு, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். மேலே இருக்கிற அட்ரஸும் இப்போ நீங்கள் கொடுக்க போகிற அட்ரஸும் சேம் அப்படின்னா ஸோ எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அதே டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மின் இணைப்பு மாற்ற வேண்டிய புதிய முகவரி, எந்த முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த அட்ரஸ் வந்து புதிய டைப் ஆஃப் இபி சர்வீஸில் வந்து அதில் சின்ன சேஞ்சஸ் எதனா இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஆனாலும் ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ், ஸோ நீங்கள் எஸ்னா எஸ், நோனா நோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரின் விவரங்கள் பொறுத்த வரைக்கும் யாருடைய பேருக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வித் கன்சர்ன் லெட்டரா வித்தவுட் கன்சர்ன் லெட்டரா டியூ டு டெத் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உரிமையாளர் விவரம் அப்படின்ற டீட்டெயிலில் ஓனர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். விண்ணப்பதாரன் பெயர், யாருடைய பேருக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அவங்களுடைய பேரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அவங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஆதார் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய அட்ரஸ் எந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் இபி நேமை வந்து அதை எந்த சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரின் விவரங்களை நீங்கள் கொடுத்துக்கோங்க. யாருடைய நேமுக்கு வந்து நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரீசன்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட் அப்படின்னா ஸோ இப்போ யாருடைய பேருக்கு மாற்றுறீங்களோ அவங்களுடைய பேர்லேயே ரிசிப்ட் இருக்குது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸோட ரிசிப்ட் இருக்குது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதர் எனி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் உங்கள்கிட்ட அவங்ககிட்ட வந்து வாங்கின மாதிரி சேல் லீடு இருக்குது அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம கன்சர்ன் லெட்டர், ஸோ ஏற்கனவே அந்த பார்ட்டி வந்து இருக்கிறாங்க, அதாவது அவங்களுடைய யாருக்கு வந்து நம்மளுக்கு யார்கிட்ட வந்து வாங்கணுமோ அந்த பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஒப்புதலோ தான் நம்ம வந்து இபி நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா வித் கன்சர்ன் லெட்டருக்கு ஃபார்ம் 2ம் ஃபார்ம் 4ம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேல் லீடை அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 4ம் ஃபார்ம் 2ம் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் பிடிஎஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொடுத்துருக்க ஆதார் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் அதாவது என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் அத்தென்டிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க யாரோட மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் யாருடைய ஆதார் கொடுத்தீங்களோ அவங்களுடைய நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். ஸோ நீங்கள் இதுக்கான சார்ஜஸ் வந்து பே பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் அமௌண்ட் டு பி பெய்டு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து ஸோ ஏற்கனவே அப்ளிகேஷன் யார் டீட்டெயிலோ அவங்களுடைய நேமு அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி டாக்குமெண்ட்டு நெக்ஸ்ட்டு சார்ஜஸ் டு பி பெய்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 726 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 726 ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் பேவோ யூபிஐடியோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 726 ரூபாய் பே நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து பேமெண்ட் கேட்வேக்கு போகும். அதில் QR கோடு இருக்குது, யூபிஐடி இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ யூபிஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் வராது. ஸோ யூபிஐடியை நீங்கள் ஈஸியாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ QR கோடை ஓப்பன் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதை உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசிப்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. வியூ டவுன்லோட் அண்ட் ரிசிப்ட் இருக்கும். அதேமாதிரி டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இது அப்ளிகேஷன் அப்படின்னு டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கான நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதேமாதிரி கிளிக் டவுன்லோட் டு அக்னாலஜ்மெண்ட் பர் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் நம்பரு நீங்கள் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அதிலே அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய நேம் ட்ரான்ஸ்ஃபரை பண்ணுவாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ சர்வீஸ், எக்ஸிட்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது இதில் வந்து போய்ட்டு ஸ்டேட்டஸில் போய்ட்டு வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதில் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு வந்து இபி பில்லுலையோ அல்லது உங்களுடைய மொபைலுக்கோ ரிசீவ் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் என்ன பே பண்ணீங்க, உங்களுடைய என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ட்ராக் அப்ளிகேஷன் அப்படின்ற இடத்துல அப்ரூவ்ட் அண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒன்று 1 hour அல்லது 2 days கழிச்சு நீங்கள் திருப்பி அகைன் லீவ் டேஸை தவிர்த்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்ப்பாங்க, ஸோ டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.